தானே. ஆனால் ஆக்சுவலாக இது மோஸ்ட்லி நம்ம கால் நடுங்கும், வலிக்கும், அப்படி இல்லைன்னா தூக்கம் வராது, எந்திரிச்சு நடக்க முடியாது, டாய்லெட் கூட போக முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி பல பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கடந்து வரும்போது இது ஆக்சுவலாக நார்மல் ஆயிரும். ஆனால் இந்த ஒரு ஸ்குவாட்ஸ் பண்ணுறது மூலியமாக எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. நான் சொல்கிறது லெக் பெருசாகும், மசில்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி ஹார்மோனல்ஸாக எவ்வளவோ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆட்டிடியூடில் நிறைய சேஞ்சஸ் வருது. அதுவும் இல்லாமல் பிளட் ஃப்ளோ கரெக்டாக மூவ் ஆகிறதுக்கு சரியான ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கிறது இந்த ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஜிம்முக்கு போகிற யாரை கேட்டாலும் சொல்கிற ஒரு விஷயந்தான், ப்ரோ ஸ்குவாட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்வாங்க. அதுலேயும் கூட ஷோல்டர் டேனா அவ்வளோதான் ஃபைட்டு தான் இன்றைக்கி அப்படின்வாங்க, பெக் டேனா இன்றைக்கி வாரு தான் அப்படின்வாங்க, செஸ்ட் டேனா சரி ஓகே இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. இதுவே லெக் டேன்னு சொன்னோன்னா மட்டும் ஜிம்மு பக்கம் யாரையுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் அது ஓகே ஆயிருங்க. ஆனால் அதனால் வரக்கூடிய அடுத்தடுத்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்.